இந்த வீடியோ ஜிஎஸ்டி போர்ட்டலில் வந்திருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் அட்வைசரி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்டில் இருக்க ப்ராப்பர் ஆஃபீஸர் வந்து நமக்கு நோட்டீஸ் இல்லை ஆர்டர் சர்வ் பண்ணுறாங்கன்னா ஆன்லைனில் அசைன் பண்ணுவாங்க. நம்ம ஜிஎஸ்டி போர்ட்டலில் லாகின் பண்ணி நோட்டீஸ் அண்டர் ஆர்டர் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போய் நம்ம பிடிஎஃபாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி டவுன்லோட் பண்ணக்கூடிய அந்த டாக்குமெண்ட்டில் சிக்னேச்சர் இல்லை அப்படின்னா அது வேலிடா அப்படிங்கிறதா டவுட்டு. அதுக்கான கிளாரிஃபிகேஷன் தான் இப்போ கொடுத்துருக்காங்க. இப்போ ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் நமக்கு ஏதாவது ஒரு நோட்டீஸோ இல்லை ஆர்டரோ சர்வ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க போர்ட்டலில் லாகின் பண்ணதுக்கு அப்புறமா தான் வந்து அந்த ஆக்டிவிட்டி பண்ண முடியும். அவங்க லாகின் பண்ணும் பொழுதே வந்து டிஜிட்டல் சிக்னேச்சர் மூலிமா தான் வந்து லாகினே பண்ணியிருப்பாங்க. அந்த என்டையர் டேட்டாவை வந்து ஜேஎஸ்என் ஃபார்மெட்டில் வந்து டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட டீட்டெயில், ஆஃபீஸர் சம்மந்தப்பட்ட டீட்டெயில் எல்லாம் வந்து ஜிஎஸ்டி சிஸ்டமில் டிபார்ட்மெண்ட் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த டாக்குமெண்ட்டில் சைன் இல்லைன்னா கூட நமக்கு அந்த டாக்குமெண்ட் வந்து வேலிடு தான். சென்ட்ரல் ஆஃபீஸர் ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா டின் நம்பர் மென்ஷன் பண்ணி நோட்டீஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி ஸ்டேட் ஆஃபீஸர் வந்து ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்க ஆர்எஃப்என் நம்பர், ரெஃபரன்ஸ் நம்பர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை போய் போர்ட்டலில் வேலிடேட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். இது எப்படி பார்க்கணும் அப்படின்னாக்க லாகின் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாஸ்போர்ட்டில் சர்வீஸில் யூசர் சர்வீசஸில் வெரிஃபை ஆர்எஃப்என் அப்படிங்கிற ஆப்ஷனில் போய் பார்க்குறோம். அப்படி இல்லை அப்படின்னா லாகின் பண்ணுறதுக்கு முன்னாடியுமே வந்து டேரக்ட் வந்து சர்வீஸில் வெரிஃபை ஆர்எஃப்என் அப்படிங்கிற ஆப்ஷனில் நம்மளால் பார்க்க முடியும். லாகின் பண்ணுறதுக்கு முன்னாடி சர்வீஸு, இதில் வந்து யூசர் சர்வீசஸ், இதில் வந்து வெரிஃபை ஆர்எஃப்என். இதை நீங்கள் இந்த ஆர்எஃப்என் நம்பர் கேட்கும். இந்த நம்பர் எங்கே இருக்கும் அப்படின்னா நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த நோட்டீஸில் வந்து அந்த நம்பர் ரெஃபரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனில் ஆர்எஃப்என் நம்பர் கொடுத்து வேலிடேட் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து டேட்டாஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த மாதிரி எல்லாமே ரிஃப்ளெக்ட் ஆகிருக்குன்னா அந்த நோட்டீஸ்க்கு எகென்ஸ்டாக வந்து நீங்கள் ரிப்ளை வந்து ஃபைல் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னாக்க சம்மந்தப்பட்ட ஆஃபீஸரை கான்டாக்ட் பண்ணலாம். இதுதான் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய அட்வைசரி. டிஜிட்டல் சிக்னேச்சர் இல்லை அப்படிங்கிறதுனால நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இருந்தால் ப்ராப்ளம் ஆகும். அந்த நோட்டீஸ் வந்து பின் நம்பரோ இல்லை ஆர்எஃப்என் நம்பரோ வெரிஃபை பண்ணிவிட்டு அது சரியாக இருந்தால் நீங்கள் வந்து இம்மிடியட்டாக வந்து ஆக்ஷன் எடுத்துருங்க. இது சம்மந்தமாக வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஜிஎஸ்டி ஆன்லைன் கிளாஸ் வந்து நெக்ஸ்ட் மந்த்து 6ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வரையும் கண்டக்ட் பண்ணுறோம். இதில் வந்து நிறையா வந்து டாபிக் இருக்குது, பெனிஃபிட்டாக இருக்குது. அதை பற்றின வீடியோ வந்து நான் கார்ட்ஸில் தரேன். இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா ஸ்க்ரீனில் தர அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இது வந்து ஒரு லிமிட்டட் சைட் தான். இது மாதிரி இன்னொரு அப்டேட்டில் சந்திக்கலாம். தேங்க்யூ.